Hi students, welcome to our Next Gen Academy. இன்னைக்கு வந்து நம்ம ஜிஎஸ்டியில் வந்து பார்ட் 2 வந்து பார்க்க போகிறோம். பார்ட் 1 வந்து நம்ம ஆல்ரெடி வந்து 7th ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்துட்டோம். இப்போ பார்ட் 2ல வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்டு எக்கனாமி வந்து நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து பார்ட் 3ல வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்ட் 2ல இருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் 4ல வந்து கவர்மெண்ட் அண்ட் டாக்ஸஸ் அப்படின்ற லெசன் பார்க்க போகிறோம். அதாவது அரசாங்கமும் வரிகளும் அப்படின்ற லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இங்கே இன்ட்ரோடக்ஷன் என்ன கொடுத்துருவாங்க? டாக்ஸ் இஸ் லெவிட் பை தி கவர்மெண்ட் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் எக்கனாமி. ஒரு ஸ்டேட்டோட எக்கனாமி டெவலப் ஆகணும்னா அதுக்கு டாக்ஸ் வந்து கவர்மெண்ட் லெவி பண்ணணும் அப்படின்றாங்க. தி ரெவன்யூ ஆஃப் தி கவர்மெண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் எப்படி வேணா இருக்கலாம். ஒரு கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ எப்படி வேணா இருக்கலாம். டைரக்ட் டாக்ஸ்லயும் இருக்கும், இன்டைரக்ட் டாக்ஸ்லயும் இருக்கும். டைரக்ட் டாக்ஸ்னா என்ன? டாக்ஸ் ஆர் லெவிட் ஆன் தி இன்கம் ஆஃப் தி பெர்சன்ஸ் அண்ட் தி இன்டைரக்ட் டாக்ஸ் ஆர் லெவிட் ஆன் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் பை விச் தி கவர்மெண்ட் மொபிலைசஸ் இட்ஸ் ஃபினான்ஷியல் ரிசோர்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம தமிழ்லையும் பார்த்துடலாம். ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்றம் அடைய செய்வதற்கு அரசாங்கத்தால் வரி விதிக்கப்படுகிறது. அரசாங்கத்தால் வரி 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 மூலியமா தான் ஒரு நாட்டோட பொருளாதாரத்தையே நம்மளால முன்னேற்றம் அடைய செய்ய முடியும் அப்படின்றாங்க. அரசின் வருமானம் நேர்முக மற்றும் மறைமுக வரிகளை சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டைரக்ட் மற்றும் இன்டைரக்ட் டாக்ஸ் வரிகளை சார்ந்து உள்ளது அப்படின்றாங்க. நேர்முக வரியானது தனிநபரின் வருமானத்திலும், மறைமுக வரியானது பண்டங்கள் மற்றும் பணிகள் மீது விதிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. இதன் மூலம் அரசாங்கம் அதன் நிதி ஆதாரங்களை, அதாவது ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ், இங்க நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அதனோட ஃபினான்ஷியல் ரிசோர்ஸை இந்த டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் மூலியமா தான் நம்ம இந்திய அரசாங்கம் வந்து நிதி வந்து திரட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பாலிசிஸ் இருக்குது. இது நம்ம இப்போ பார்க்கல. ஏன்னா நம்ம எக்ஸ்க்ளூசிவாக ஜிஎஸ்டி அப்படின்ற டாபிக் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம அது சம்மந்தமான விஷயங்களை மட்டும் இந்த வீடியோவில் கவர் பண்ணலாம். ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு டாக்ஸுங்கிறது என்ன சொல்கிறாங்க? தி ஆரிஜின் ஆஃப் தி வேர்ட் டாக்ஸ் இஸ் ஃப்ரம் டாக்ஸேஷன் விச் மீன்ஸ் அண்ட் எஸ்டிமேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வரி என்ற சொல் வரி விதிப்பு என்பதிலிருந்து உருவானது. இதன் பொருள் மதிப்பீடு என்பதாகும். எதிலிருந்து உருவானதுன்னா வரி விதிப்பு அப்படின்றதுலேருந்து உருவானது. இதன் பொருள் என்ன? மதிப்பீடு. இந்த கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப நம்ம இதெல்லாமா கேட்பாங்க அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் எக்ஸாமில் இந்த கொஷின் பார்க்கும்போது நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகம் வராது. என்ன கொஷின் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நார்மலாக நம்ம பார்ட் 1ல பார்த்த விஷயங்கள் தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டாக்ஸஸ் ஆர் கம்பல்சரி பேமெண்ட் டு தி கவர்மெண்ட் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டைரக்ட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்னன்னா ப்ரொஃபஸர் செலிக்மன் அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னா, a compulsory contribution from a person to the government to defray the expense incurred in the common interest of all without reference to special benefits conferred அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். யார் சொன்னது அப்படின்றதும் இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் கவனிங்க. டாக்ஸ் சிஸ்டம். ஓகே, டாக்ஸ் சிஸ்டம் நம்மளுக்கு தேவையில்லை. டாக்ஸ் சிஸ்டம் என்னன்னு மட்டும் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒய் டாக்ஸஸ் இங்கிருந்து தான் நம்மளது ஆரம்பிக்குது. இங்கே ப்ரொஃபஸர் சொன்னது இங்கே சொல்லியிருக்காங்களா? ஓகே, அதாவது இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க. பேராசிரியர் செலிங்மன் கருத்துப்படி வரி என்பது ஒரு குடிமகன் அரசுக்கு கட்டாயமாக செலுத்தும் செலுத்துகையாகும் அப்படின்னு சொல்றாரு. அரசிடமிருந்து எந்தவித நேரடி நன்மையும் எதிர்பார்க்காமல் கட்டாயமாக செலுத்த வேண்டியதே வரி அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. செலிக்மன் அவர்கள் சொன்னது. இது கண்டிப்பாக கேட்பாங்க. இதை கொடுத்துட்டு யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒய் டாக்ஸஸ் இங்கிருந்து தான் நம்மளது ஆரம்பிக்குது. வரிகள் ஏன் விதிக்கப்படுகின்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரி, வரி ஏன் விதிக்கிறாங்க? பொதுவாக
வரி எதுக்காக விதிப்பாங்கன்னா, இப்ப நம்ம நெறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது டிரான்ஸ்போர்டேஷன் யூஸ் பண்றோம். சானிடேஷனு, பப்ளிக் சேஃப்டி, எஜுகேஷன், ஹெல்த் கேர், அப்புறம் வந்து மிலிட்ரி, சயன்டிஃபிக் ரிசர்ச். சயன்டிஃபிக் ரிசர்ச்ல இப்ப நம்ம ஐஎஸ்ஆர்ஓ வந்து நெறைய அச்சீவ்மெண்ட்ஸ் சந்திராயன் அந்த மாரி நெறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. மிலிட்ரில வந்து நம்ம இப்ப டிஃபென்ஸ் வந்து பயங்கரமா இருந்ததுனால, நம்ம பாகிஸ்தான் கூட ஆப்பரேஷன் சிந்தூர்லாம் நம்ம மேற்கொண்டோம். அடுத்து பப்ளிக் ஒர்க்ஸு, பப்ளிக் இன்சூரன்ஸு அண்ட் ஆப்பரேஷன் ஆஃப் கவர்ன்மென்ட் இட்செல்ஃப். ஒரு கவர்ன்மென்ட் நடக்கணும்னா, அதுக்கு கண்டிப்பா என்ன இருக்கணும்? ஒரு வருமானம் இருக்கணும். அந்த வருமானம் எது மூலியமா இருக்கும்? டாக்ஸ் மூலியமா இருக்கும் அப்டின்றாங்க. கவர்ன்மென்ட் எபிலிட்டி டூ ரைஸ் டாக்ஸ் இஸ் கால்ட் பிஸ்கல் கெப்பாசிட்டி அப்டின்னு சொல்றாங்க. சரிங்களா? இங்க பாருங்க. வரலாற்று காலத்திலிருந்தே நாடுகளும் அதற்கு இணையாக செயல்படும் அரசுகளும் வரி விதிப்பின் மூலம் பெற்ற நிதியிலிருந்தே பல செயல்களை நிறைவேற்றியிருக்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னென்ன நிறைவேற்றியிருக்காங்கன்னா, இங்க பாருங்க. போக்குவரத்து, சுகாதாரம், பொது பாதுகாப்பு, கல்வி, உடல் நலம், இராணுவம், அறிவியல் ஆராய்ச்சி, கலாச்சாரம், கலைகள், பொது பணிகள், பொது காப்பீடுகள் மற்றும் அரசாங்க செயல்பாடுகள் போன்றவைகள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க இங்க சொன்னாங்க பார்த்தீங்களா? இட்ஸ் கால்ட் அஸ் பிசிக்கல் கெப்பாசிட்டி அப்படின்னா, இது பேர் என்னது? நிதித்திறன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வரிகளை உயர்த்துவதற்கான அரசாங்கத்தின் திறன் வந்து என்னன்னா, நிதித்திறன் என்று கூறப்படுகின்றது. இந்த கொஸ்டினும் கேட்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ அது இல்லாம இப்போ வென் எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸீட்ஸ் டாக்ஸ் ரெவென்யூ எ கவர்ன்மென்ட் அக்குமுலேட்ஸ் டெட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சேவை அதாவது இங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க கவனிங்க. அதாவது அர அரசாங்கம் வந்து இப்போ ஒரு கடன் ஏற்படுறது அப்படின்னா, அந்த கடன வந்து தீர்ப்பதற்கு வரியிலேருந்து ஒரு பகுதிய எடுத்து நம்ம வந்து செலவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எங்க எங்க வந்து அரசாங்கம் வந்து அதிகமா செலவு செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் ஆல்சோ யூசஸ் டாக்ஸ் டூ ஃபண்ட் வெல்ஃபேர் அண்ட் பப்ளிக் சர்வீஸ். எங்கன்னா தி சர்வீஸ் கேன் இன்க்ளூட் அதாவது எஜுகேஷன் சிஸ்டம்ல, இல்ல பென்ஷன் ஃபார் தி எல்டர்லில, இல்லன்னா அன்எம்ப்ளாய்மென்ட் பெனிஃபிட்ஸு, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன், எனர்ஜி அண்ட் வாட்டர் வேஸ்ட் மேனேஜ்மென்ட் சிஸ்டம்ஸ் இது எல்லாத்துலயுமே இங்க பாருங்க. இந்த சேவைகளில் கல்வி முறைகள், முதியோருக்கான ஓய்வூதியம், வேலையின்மை வேலையின்மை அன்எம்ப்ளாய்மென்ட் சலுகைகள் மற்றும் பொது போக்குவரத்து. இப்ப நம்ம விடியல் பயணம் திட்டம் மூலியமா பெண்களுக்கு வந்து இலவச போக்குவரத்து குடுத்துட்டு இருக்கோம். அப்ப அது மூலியமா நம்மளுக்கு ஒரு லாஸ் ஏற்படுத்தினாலும், அந்த லாஸ வந்து சரி செய்யறதுக்காக அரசாங்கம் வந்து வரியிலிருந்து ஒரு பங்கு எடுத்து அது ஈடுகட்டுவாங்க. அடுத்து ஆற்றல் மற்றும் நீர் மற்றும் கழிவு வேளாண்மை ஆகியவை வந்து மக்களுக்கான பயன்பாடுகள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். டைரக்ட் டாக்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம். இதுல பாருங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நம்ம பார்ட் 1ல பார்த்துட்டோம். நீங்க பார்ட் 1 கன்டின்யூ பண்ணிட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? அடுத்து வரிகளின் வகைகள் நம்மளுக்கு தெரியும். டாக்ஸஸ் வந்து 2 இருக்கும். டைரக்ட், இன்டைரக்ட் அப்படின்னு நம்மளுக்கு 2 இருக்கும். இன்னொன்னு இன்டைரக்ட். சரி. இப்ப இதுல என்னன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, "தி பர்டன் ஆஃப் தி டாக்ஸ் கேனாட் பி ஷிஃப்டட் டூ அதர்ஸ்" அப்படின்றாங்க. யார் சொல்றது இதுன்னா, ஜே.எஸ். மில் அப்படின்றவர் என்ன சொல்றாருன்னா, "டைரக்ட் டாக்ஸ் ஆஸ் ஒன் விச் இஸ் டிமாண்டட் ஃப்ரம் வெரி பெர்சன் ஹூ இஸ் இன்டெண்டட் ஆர் டிசையர்ட் ஷுட் பே இட்" அப்படின்றாரு. "சம் டைரக்ட் டாக்ஸஸ் ஆர் இன்கம் டாக்ஸ், வெல்த் டாக்ஸ் அண்ட் கார்ப்பரேஷன் டாக்ஸ்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இங்க ஜே.எஸ். மில் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஜே.எஸ். மில்லின் கருத்துப்படி நேர்முக வரி என்பது அதாவது டைரக்ட் டாக்ஸ் என்பது யார் மீது வரி விதிக்கப்பட்டதோ அவரே அவ்வரியை செலுத்துவதாகும். வரி செலுத்துபவரே வரி சுமையை ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சில நேர்முக வரிகள் என்னென்ன சொல்றாங்க? வருமான வரி, சொத்து வரி மற்றும் நிறுவன வரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? கார்ப்பரேட் டாக்ஸ். ஸோ இது யார் சொன்னாங்க? இந்த கூற்றை யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஜே.எஸ். மில். இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜிஎஸ்டில வந்து இந்த கொஸ்டின் தான் கேட்கணும் அப்படின்லாம் இல்ல. ஜிஎஸ்டி சம்மந்தமானது, இல்ல யார் சொன்னாங்க அப்படின்ற கொஸ்டின்ஸும் வந்து கேட்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன் இந்தியா, இன்கம் டாக்ஸ் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் 1860 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் கேட்பாங்க. இந்தியால அதாவது இந்தியாவில் முதலாக வருமான வரி 1860ஆம் ஆண்டு சர் ஜேம்ஸ் வில்சன் அப்படின்றவரு எப்ப கொண்டு வராரு? இன்கம் டாக்ஸ் கொண்டு வராரு. இது ரொம்ப முக்கியம். என்ன டாக்ஸ் அப்படின்றது எப்பன்னா 1860ல கொண்டு வராரு. ஏன் கொண்டு வராருன்னா,
1857ஆம் ஆண்டு புரட்சியின் மூலம் அப்போ ஒரு புரட்சி நடந்தது. விடுதலைக்கான புரட்சி மூலம் ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்ட அரசாங்கத்தின் மூலம் போடப்பட்ட ஆணையே வரி விதிப்பாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? இந்த கொஸ்டின் கேட்பாங்க. இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அடுத்து இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இன்கம் டாக்ஸ்னா என்ன? ஒரு தனிநபர் மீது நம்ம வசூலிக்கப்படுறது. அது எப்படி இருக்கணும்? தி ரேட் அட் விச் இஸ் சார்ஜ் வேரிஸ் டிபெண்டிங் ஆன் தி லெவல் ஆஃப் இன்கம். அவங்களோட வருமானம் எப்படி இருக்கோ, அத பொறுத்தே வந்து இருக்கணும். அப்படின்னா, விகித வருமானம் அளவை பொறுத்தே இங்க இருக்கு பாருங்க. மாறுபடக்கூடியதாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து இது ஒரு ஆக்டிவிட்டி குடுத்துருக்காங்க. அடுத்து கார்ப்பரேட் டாக்ஸ் இது நம்மளுக்கு தெரியும். ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து வாங்குறது. அந்த டீட்டெயில்லாம் குடுத்துருக்காங்க. ஸோ, இது அவ்வளோ ஒண்ணும் முக்கியம் இல்ல. அடுத்து பாருங்க. வெல்த் டாக்ஸ். வெல்த் டாக்ஸ் என்னது? வெல்த் டாக்ஸ் இஸ் சார்ஜ்ட் ஆன் தி பெனிஃபிட்ஸ் டிரைவ்ட் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப். இங்க குடுத்துருக்காங்களா பாருங்க. கார்ப்பரேட் டாக்ஸு. அடுத்து சொத்து வரி அல்லது செல்வ வரி என்பது என்னது? தனது சொத்திலிருந்து பெறப்பட்ட நன்மைகளுக்காக சொத்தின் உரிமையாளருக்கு விதிக்கப்படுகின்ற வரியாகும். தனது சொத்திலிருந்து பெறப்பட்ட நன்மைகளுக்காக அந்த சொத்தோட உரிமையாளருக்கு விதிக்கப்படுறதே வந்து என்னது? சொத்து வரி இல்லன்னா வந்து செல்வ வரி. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டினும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? என்னன்னு கேட்டுட்டு ஒரு 4 ஆப்ஷன் குடுத்துட்டு இது கார்ப்பரேட் டாக்ஸா, இது இன்கம் டாக்ஸான்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ, அத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இன் இந்தியா டாக்ஸஸ் ஆர் கலெக்டட் பை ஆல் த 3 டயர்ஸ் ஆஃப் கவர்ன்மென்ட் அப்படின்றாங்க. தி டாக்ஸஸ் கேன் பி ஈசிலி கலெக்டட் பை யூனியன் கவர்ன்மென்ட். அப்புறம் இன் இந்தியா ஆல்மோஸ்ட் ஆல் டைரக்ட் டாக்ஸ் நேர்முக வரியெல்லாம் யார் கலெக்ட் பண்றது? யூனியன் கவர்ன்மென்ட் கலெக்ட் பண்றாங்க. டாக்ஸஸ் ஆன் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் கலெக்டட் பை போத் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்ன்மென்ட். டாக்ஸஸ் ஆன் தி ப்ராப்பர்ட்டீஸ் ஆர் கலெக்டட் பை லோக்கல் கவர்ன்மென்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது நம்ம தமிழ்லயும் பார்த்துடலாம். இங்க பாருங்க. இந்தியாவில் அரசாங்கத்தினால் 3 அடுக்கு வரி வசூலிக்கப்படுகிறது. அதாவது நடுவண் அரசு வந்து இங்க பாருங்க. இந்தியாவில் கிட்டத்தட்ட அனைத்து நேரடி வரிகளும் நடுவண் அரசால் வசூலிக்கப்படுகின்றன. அதாவது நேரடி வரிகள் வந்து யாரு? நடுவண் அரசால் வந்து வசூலிக்கப்படுகின்றது. அதே மாரி பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான வரி நடுவண் மற்றும் மாநில அரசாங்கங்களால் வசூலிக்கப்படுகின்றது அப்படின்றாங்க. சரிங்களா? அப்ப என்னது? இங்க நம்ம பார்த்தது தான். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் ஆர் கலெக்டட் பை போத் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்ன்மென்ட் இங்க பார்த்தோம். அடுத்து சொத்துகளுக்கான வரி அதாவது ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வந்து உள்ளூர் அரசாங்கங்களால் வசூலிக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம டிஎன்பிஎஸ்சில பாக்ஸ்ல என்னென்ன கொஸ்டின் இருக்கோ, அது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பாருங்க. இன் இந்தியா வி கலெக்ட் மோர் டாக்ஸ் ரெவென்யூ த்ரூ இன்டைரக்ட் டாக்ஸ். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்தியால வந்து அதிக வரி வந்து வசூலிப்பது வந்து டைரக்ட் டாக்ஸ் மூலியமா, இன்டைரக்ட் டாக்ஸ் மூலியமா நம்மளுக்கு அதிக வரி கிடைக்குதான்னு கேட்பாங்க. இன்டைரக்ட் டாக்ஸ் தேன் த்ரூ தி டைரக்ட் டாக்ஸ். தி மேஜர் இன்டைரக்ட் டாக்ஸ் இன் இந்தியா. அப்படி என்ன இன்டைரக்ட் டாக்ஸ்ல நம்மளுக்கு எதுல அதிக வருவாய் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஜிஎஸ்டி, இன்னொன்னு கஸ்டம்ஸ் டியூட்டி சுங்க வரி. இங்க குடுத்திருப்பாங்க பாருங்க. இந்தியாவில் நேரடி வரிகளை விட மறைமுக வரி மூலம் அதிக வரி வருவாய் வசூலிக்கப்படுகின்றது. இந்தியாவின் முக்கிய மறைமுக வரி என்னன்னா, இங்க இருக்கு பாருங்க. சுங்க வரி மற்றும் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி. ஸோ, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இது கேட்பாங்க. எப்படின்னா அ வரிசைப்படுத்துக அப்படி இல்லன்னா மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்துக. நான் எது ஃபர்ஸ்ட்டு, எது செகண்ட், எது தேர்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஜிஎஸ்டி அண்ட் கஸ்டம்ஸ் டியூட்டி. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அவங்க என்ன வேணா குடுக்கலாம். இன்கம் டாக்ஸ் குடுக்கலாம். வேற என்னென்ன டாக்ஸ் இருக்கோ அதெல்லாம் குடுக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி அண்ட் கஸ்டம்ஸ் டியூட்டில தான் நம்ம இந்தியாவுக்கு வந்து அதிக வருவாய் கிடைக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, மறைமுக வரி, இன்டைரக்ட் டாக்ஸு. இது எல்லாமே நம்ம பார்ட் 1லயே பார்த்துட்டோம். இன்டைரக்ட் டாக்ஸ்னா என்ன? ஒருவர் மீது விதிக்கப்பட்ட வரிச்சுமை மற்றொரு மீது மாற்றப்பட்டால் அது மறைமுக வரி எனப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. இது எல்லாமே நம்ம பார்ட் 1ல பார்த்துட்டோம். இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு பாருங்க. இன்டைரக்ட் டாக்ஸஸ் இது நம்ம பார்ட் 1ல பார்க்காத ஒரு விஷயம். இது என்னன்னா ஸ்டாம்ப் டியூட்டி. ஸ்டாம்ப் டியூட்டினா என்ன? ஸ்டாம்ப் டியூட்டி இஸ் தி டாக்ஸ் தட் இஸ் பெய்ட் ஆன் அஃபிஷியல் டாக்குமெண்ட் லைக் மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆர் டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டட் டு ப்ராப்பர்ட்டி அண்ட் இன் சம் கான்ட்ராக்சுவல் அக்ரீமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது என்னது? முத்திரைத்தாள் வரி அப்படின்னு சொல்றோம். முத்திரைத்தாள் வரி எங்கெங்க பயன்படுத்துறாங்க? திருமண பதிவு, அப்புறம் வந்து சொத்து தொடர்பான ஆவணங்கள். இங்கெல்லாம் வந்து
முத்திரைத்தாள் வரி. இது கேட்பாங்க. ஸ்டாம்ப் டியூட்டி அப்படின்றது வந்து டைரக்ட் டாக்ஸ்ல வருமா? இன்டைரக்ட் டாக்ஸ்ல வருமான்னு கேட்பாங்க. இன்டைரக்ட் டாக்ஸ். ஓகேங்களா? அடுத்து என்டர்டெயின்மென்ட் டாக்ஸ். என்டர்டெயின்மென்ட் டாக்ஸ் நம்மளுக்கு தெரியும். பொழுதுபோக்கு வரி. பொழுதுபோக்கு வரி என்னென்னன்னு நம்மளுக்கே தெரியும். அ அதாவது நம்ம இப்ப மூவி டிக்கெட்ஸ் டூ அம்யூஸ்மென்ட் பார்க். இப்ப நம்ம இந்த ஒண்டர்லா இந்த மாரி அம்யூஸ்மென்ட் பார்க்லாம் போம்போது அங்க டிக்கெட் அதிகமா இருக்குல்ல. அதெல்லாம் வந்து இன்டைரக்ட் டாக்ஸ். அப்புறம் வந்து எக்ஸிபிஷன் இந்த பொருட்காட்சி, அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட்ஸ் ஐபிஎல்லாம் நடக்குது பார்த்தீங்களா? இதுல கலெக்ட் ஆகுற டிக்கெட் எல்லாமே வந்து என்டர்டெயின்மென்ட் டாக்ஸ்ல வரும். அது எல்லாமே என்னன்னா, இன்டைரக்ட் டாக்ஸ் பொழுதுபோக்கு வரி. சரிங்களா? அடுத்து எக்சைஸ் டியூட்டி. எக்சைஸ் டியூட்டினா நம்மளுக்கு என்னன்னு தெரியும். அதாவது சுங்கத்தீர்வை அல்லது கலால் வரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னன்னா, ஒரு பொருள தயாரிக்கிறவரே வந்து அந்த பொருள் தி எக்சைஸ் டியூட்டி மேனுஃபேக்சர்ட் கூட்ஸ் லேவ்ட் அட் தி மொமெண்ட் ஆஃப் மேனுஃபேக்சர் ரேதர் தேன் சேல்ஸ் இஸ் இம்போஸ்ட் அடிஷனலி இன் இன்டைரக்ட் டாக்ஸ். சரிங்களா? இது நம்ம பார்ட் 1லயே இது எல்லாமே நம்ம கிளியரா பார்த்துட்டோம். சரி ஓகே. சுங்கத்தீர்வையும் நம்மளுக்கு தெரியும். ஓகே. அதாவது மேனுஃபேக்சரர் வந்து ரீட்டெய்லர் மற்றும் ஹோல்சேலர் மேல வந்து ஒரு வரி விதிக்கிறது தான் வந்து எக்சைஸ் டியூட்டி. அதே வந்து சேல்ஸ் டாக்ஸ்ன்னா என்னன்னா, அ அத வாங்குன அந்த ரீட்டெய்லரோ இல்ல ஹோல்சேலரோ வந்து கஸ்டமர் மேல விதிக்கிறது வந்து சேல்ஸ் டாக்ஸ். இதெல்லாம் நம்ம பார்ட் 1ல தெளிவா பார்த்துட்டோம். ஸோ இதுக்காக நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இதுல இருக்கிற முக்கியமான கன்டென்ட் மட்டும் பார்க்கலாம். அடுத்து என்ன கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் இஸ் தி ஒன் இன்டைரக்ட் டாக்ஸ். இந்த கொஸ்டின் நான் சொல்லியிருக்கேன். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் டைரக்ட்டா, இன்டைரக்ட்டானா இன்டைரக்ட். இது எப்ப பார்லிமென்ட்ல கொண்டு வராங்கன்னா, தி ஜிஎஸ்டி வாஸ் பாஸ்ட் இன் பார்லிமென்ட் ஆன் 29th March 2017. 29th மார்ச் 2017ல கொண்டு வராங்க. எதனா ஜிஎஸ்டிய வந்து பார்லிமென்ட்ல பாஸ் பண்றாங்க. எந்த சட்ட திருத்தம்னா, அமெண்ட்மென்ட் வந்து 101வது அமெண்ட்மென்ட். இது மூலியமா தான் வந்து கொண்டு வராங்க. சரிங்களா? 29 மார்ச் 2017 இங்க ஒரு ஆர்டிக்கிள் கொண்டு வராங்க. அதாவது இது இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு ஆர்டிக்கிள் வேணும்ல. அது என்ன ஆர்டிக்கிள்னா ரொம்ப முக்கியம். 279A கிளாஸ் 1 பிராக்கெட்ல 1. அதாவது 279 ஆர்டிக்கிள் படி என்ன கொண்டு வராங்கன்னா, ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வராங்க. சரிங்களா? ஜிஎஸ்டி கவுன்சில்னா என்ன? யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் வந்து அதுக்கு ஹெட்டு. அப்புறம் வந்து இதுக்குன்னு ஒரு சில வழிமுறைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிஎஸ்டி கவுன்சில 101வது அமெண்ட்மென்ட் போட்டு, அதாவது 101வது சட்ட திருத்தம் மூலியமா 279A அப்படின்ற ஆர்டிக்கிள கொண்டு வந்து 29 மார்ச் 2017ல பார்லிமென்ட்ல இத கொண்டு வராங்க. இது எப்ப இம்ப்ளிமென்ட்க்கு வருதுன்னா, 1/7/2017ல இது வந்து இட் கேம் இன்டூ எஃபெக்ட் அப்படின்னு. இதனோட மோட்டோ என்ன? ஒன் நேஷன், ஒன் மார்க்கெட், ஒன் டாக்ஸ். அப்படியே தமிழ்ல பார்த்துடலாம் இருங்க. ஆ. பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி என்பது மறைமுக வரிகளில் ஒன்றாகும். இதையும் பார்த்துக்கோங்க. இவ்வரி இந்திய பாராளுமன்றத்தில் மார்ச் 29, 2017ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. மேலும் ஜூலை 1, 2017 முதல் அமல்படுத்தப்பட்டு செயல்பாட்டுக்கு வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதன் குறிக்கோள் இதனோட நோக்கம் ஒரு நாடு, ஒரு அங்காடி, ஒரு வரி. அதாவது ஒன் நேஷன், ஒன் மார்க்கெட், ஒன் டாக்ஸ் அப்படின்றது. இது வந்து இது பார்த்தீங்கன்னா, இது மதிப்பு கூட்டு வரி. அதாவது வேட் இதுக்கு முன்னாடி வேட் தான் என்று போன்ற பலமுனை வரி இல்லாமல் இது ஒரு முனை வரியாகும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு பலமுனை வரி இல்லாம ஒரு முனை வரியாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இந்த இந்த ஜிஎஸ்டிங்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட் நம்ம எங்கிருந்து எந்த நாடு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா, பிரான்ஸ். இந்த ஜிஎஸ்டின்ற விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாரு? 1954ஆம் ஆண்டு. கரெக்ட். இங்க இருக்கு பாருங்க. 1954ல வந்து 1954ஆம் ஆண்டு முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமல்படுத்திய நாடு பிரான்ஸ். இந்த கொஸ்டின் திருப்ப திருப்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி. இப்போ பிரான்ஸ்ல வந்து ஜிஎஸ்டி 1954ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஓகே. அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜிஎஸ்டி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியின் அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜிஎஸ்டியோட ஸ்ட்ரக்சர் ஒரே நிமிஷம். இத நோட் பண்ணிக்கோங்க. நான் எரேஸ் பண்ணிடுறேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. 101வது அமெண்ட்மென்ட். இந்த ஆர்டிக்கிள் நோட் பண்ணிக்கோங்க. 279A. சரி.
இப்போ எஸ்ஜிஎஸ்டி அதாவது ஸ்டேட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, வித்தின் த ஸ்டேட் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு பொருள தயாரிச்சு தமிழ்நாட்டுக்குள்ளேயே விற்பனை பண்ணோம்னா எஸ்ஜிஎஸ்டி. அப்போ எஸ்ஜிஎஸ்டினா என்னது? அதில என்னென்ன வரும்? வேல்யூ ஆடட் டாக்ஸ் அதாவது மதிப்பு கூட்டு வரி, சேல்ஸ் டாக்ஸு, பர்ச்சேஸ் டாக்ஸு, என்டர்டெயின்மென்ட் டாக்ஸு, லக்ஸுரி டாக்ஸு, லாட்டரி டாக்ஸு அண்ட் ஸ்டேட் சர்சார்ஜ் அண்ட் செஸ் இதெல்லாமே வரும் அப்படின்றாங்க. அதாவது மதிப்பு கூட்டு வரி, விற்பனை வரி, கொள்முதல் வரி, பொழுதுபோக்கு வரி, ஆடம்பர வரி, பரிசு சீட்டு வரி. அதாவது லாட்டரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா, இப்ப லாட்டரி டிக்கெட்லாம் வந்து அதில கலெக்ட் பண்ற டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேட் தான் எடுத்துப்பாங்க. மற்றும் மாநில கூடுதல் கட்டணம் மற்றும் வரிகள். சரிங்களா? இதெல்லாம் வந்து எஸ்ஜிஎஸ்டி இதெல்லாம் கேட்பாங்க. எது வந்து எஸ்ஜிஎஸ்டில வருது, எது வந்து சிஜிஎஸ்டில வருதுன்னு கேட்பாங்க. அடுத்து சிஜிஎஸ்டில பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து என்னன்னா, ஸ்டேட் கலெக்ட் பண்ணி சென்ட்ரலுக்கு குடுத்துருவாங்க. சென்ட்ரல் எக்சைஸ் டியூட்டி, சர்வீஸ் டாக்ஸ், கவுண்டர் வில்லிங் டியூட்டி, அடிஷனல் டியூட்டி ஆஃப் கஸ்டம்ஸ், சர்சார்ஜ் இதில ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் அண்ட் செகண்டரி ஹையர் எஜுகேஷனரி கிளாஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, செகண்டரி ஹையர் எஜுகேஷன் இது சம்பந்தமான டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சிஜிஎஸ்டில வரும். இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. இடைநிலை கல்வி மற்றும் மேல்நிலை கல்வி வரி இதெல்லாமே வந்து சிஜிஎஸ்டில வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்டகிரேட்டட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் ஐஜிஎஸ்டில பார்த்தீங்கன்னா, தேர் ஆர் 4 மேஜர் ஜிஎஸ்டி ரேட்ஸு. இங்க பாருங்க 5%, 12%, 18%, 28%. சரிங்களா? இதான் வந்து 4 மேஜர் ஸ்லாப்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி. சரிங்களா? இதுல ஜிஎஸ்டிலே வராத ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னா, ஒண்ணு பெட்ரோல், இன்னொன்னு எஜுகேஷன், இன்னொன்னு எலக்ட்ரிசிட்டி. இதெல்லாம் வந்து ஜிஎஸ்டிலே வரல. சாரி ஃபிரெண்ட்ஸ், சாரி. ஓகே. இப்போ இதெல்லாம் வந்து டாக்ஸ் ஸ்லாபு. இதான் 4 நெசசிட்டி. இதில பாருங்க முக்கியமான பாருங்க. இதில 0% 0%னா என்ன? எதுக்கு வந்து டாக்ஸே கிடையாதுன்னா, ஆல்மோஸ்ட் ஆல் தி நெசசிட்டி ஆஃப் லைஃப் வெஜிடபிள்ஸும் லைக் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃபுட் கிரெயின்ஸ் வெஜிடபிள்ஸ், ஃபுட் கிரெயின்ஸ் இது 2ம் வந்து 0%ல வரும். அப்படின்னா அதாவது 4 முக்கிய ஜிஎஸ்டி விகிதங்கள் உள்ளன. 5%, 12%, 18%, 28%. இதில முக்கியமா காய்கறிகள் மற்றும் உணவு தானியங்கள் போன்ற வகைகளுக்கு தே போன்ற போன்ற வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளுக்கான அனைத்து பண்டங்களுக்கும் இந்த வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகின்றன. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து நம்ம 1954ல பிரான்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட்டு ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க அப்படின்றதும் நம்ம பார்த்துட்டோம். ஓகே. ஓகே ஸ்டூடண்ட்ஸ் அவ்வளோதான். அதாவது இந்த 10th ஸ்டாண்டர்ட்ல ஜிஎஸ்டில என்னென்ன விஷயம் இருக்குன்றதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதையும் பார்த்துடலாம். 1 மார்க் கொஸ்டின்ஸையும் வந்து நம்ம பார்த்துடலாம். 1 மார்க் கொஸ்டின்ஸும் பார்த்துடலாம். ஏன்னா அப்படியே புக் பேக்கும் நம்ம ரிவிஷன் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா நீங்க தனியா அத அப்புறமா எடுத்து படிக்க முடியாது. ஓகே. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? தி 3 லெவல்ஸ் ஆஃப் கவர்ன்மென்ட் இன் இந்தியா. என்னென்னது? நம்மளுக்கே தெரியும். யூனியன் கவர்ன்மென்ட், ஸ்டேட் கவர்ன்மென்ட், லோக்கல் கவர்ன்மென்ட். இந்தியாவில் உள்ள 3 நிலைகளான அரசுகள் என்னென்னது? மையம், மாநிலம் மற்றும் உள்ளாட்சி. ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்து செகண்ட் கொஸ்டின் இன் இந்தியா டாக்ஸஸ் ஆர் இன்க்ளூடிங் டாக்ஸஸ் என்ன டைரக்ட் டாக்ஸும் இருக்கு இன்டைரக்ட் டாக்ஸும் இருக்கு. இன்டைரக்ட் டாக்ஸ்ல தான் நம்ம என்ன வந்திருக்கோம் நம்ம ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்கோம். ஸோ போத் ஏ அண்ட் பி இதுதான் ஆன்சர். ஓகே இதான் ஆன்சர். இந்தியாவில் உள்ள வரிகள் என்னது? நேர்முக வரி இருக்கு, மறைமுக வரி இருக்கு. ஸோ ஆன்சர் இது. அடுத்து விச் இஸ் தி இது நம்மளுக்கு இல்லை. இது இல்லைன்னா நம்ம பார்க்கல. நம்ம வந்து ஃபுல்லாக ஜிஎஸ்டி தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து தி மோஸ்ட் காமன் அண்ட் இம்பார்ட்டன்ட் டாக்ஸ் லெவிட் ஆன் இண்டிவிஜுவல் இன் இந்தியா. ஒரு இண்டிவிஜுவல் மேலே இந்தியாவில் லெவி பண்ணுற டாக்ஸ் பேர் என்னன்னா இன்கம் டேக்ஸு. இந்தியாவில் தனிநபரின் மேல் விதிக்கப்படுகின்ற பொதுவான மற்றும் மிக முக்கியமான வரி என்னதுன்னா இன்கம் டேக்ஸ், வருமான வரி. ஓகே. அடுத்து 5th கொஸ்டின். ஒரு நாடு ஒரு மாதிரியான வரி, ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒன் டேக்ஸ் இது என்னது? அது பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி ஜிஎஸ்டி. இங்க இருக்கு. இங்க the dash tax is charged on the benefits derived இல்ல. the income tax was introduced sorry under which tax one nation one uniform tax is ensured அப்படின்னா ஜிஎஸ்டி. அடுத்து the income tax was introduced in India for the first time in the year அதாவது 1857ல வந்து மியூட்டினி நடக்குது. அதனால 1860ல யார் கொண்டு வரா? ஜேம்ஸ்
வில்சன் அப்படின்றவரு இன்கம் டேக்ஸுக்காக டேக்ஸ் கொண்டு வராரு. ஃபர்ஸ்ட் இந்தியால 1860ல வருது. இது 6th கொஸ்டின் 1860 இந்தியாவில் வரி சட்டம் இந்தியாவில் வருமான வரி சட்டம் முதலில் 1860ஆம் ஆண்டு. ஓகே. அடுத்து டேஷ் டாக்ஸ் இஸ் சார்ஜ் ஆன் த பெனிஃபிட்ஸ் derived from ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப். இது நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். அதுக்கு ஆன்சர் என்ன? வெல்த் டேக்ஸ். அதாவது சொத்து உரிமையிலிருந்து பெறப்பட்ட நன்மைகளுக்கு டேஷ் வரி விதிக்கப்படுகின்றதுன்னா அதுக்கு என்னது? சொத்து வரி தான். ஓகே. வாட் ஆர் ஐடென்டிஃபைட் ஆஸ் அ காஸ் ஆஃப் பிளாக் மணி. இது நம்மளுக்கு கிடையாது. சாரி. கிடையாதுன்னா அது நம்ம ஜிஎஸ்டியில் கவர் பண்ணல. டேஷ் இஸ் லிவிட் பை த கவர்மெண்ட் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் எக்கனாமினா டேக்ஸ் வரி தான். அடுத்து தி ஆரிஜின் ஆஃப் தி வேர்டு டேக்ஸ் இஸ் ஃப்ரம் தி வேர்ட் டாக்ஸேஷன், அதாவது மதிப்பீடு அப்படின்றது நம்ம பார்த்தோம். அடுத்து தி பர்டன் ஆஃப் டேஷ் டேக்ஸ் cannot பி ஷிஃப்டட் டு அதர்ஸ். அதாவது எந்த டேக்ஸு cannot பி ஷிஃப்டட் டு அதர்ஸ்னா இன்கம் டேக்ஸு இல்லைன்னா டைரக்ட் டேக்ஸ் தான் வரும். நேர்முக வரி ஒரு பார்ட்டு தான் இன்கம் டேக்ஸு. ஸோ ஆன்சர் வந்து நேர்முக வரி. சரிங்களா? தி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஆக்ட் கேம் இன்டு எஃபெக்ட் எப்போ வந்துச்சு? 1/7/2017. சரிங்களா? அடுத்து தி அன்அக்கவுண்டட் மணி. இது நம்மளுக்கு இல்லை. அப்படியே தமிழ்லையும் கொண்டு வந்துடுறேன். கோடிட்ட இடங்களை நிரப்புக. இது நம்ம பார்த்துட்டோம், இப்போ தான் பார்த்தோம். அடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கும். ஜிஎஸ்டி பற்றி கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது அப்படின்றாங்க. ஜிஎஸ்டி ஒருமுனை வரியா? ஆமாம். வேட் தான் வந்து பலமுனை வரி. ஸோ ஜிஎஸ்டி வந்து ஒருமுனை வரி. இது மத்திய மற்றும் மாநில அரசாங்களால் பொருள் மற்றும் சேவைகளுக்கு விதிக்கப்படும் அனைத்து நேரடி வரிகளையும் மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளதா? நேரடி வரிகளை மாற்ற நோக்கமாக கொண்டுள்ளதா? இல்லை மறைமுக வரியை மாற்றதை நோக்கமாக கொண்டுள்ளதா? ஜிஎஸ்டினாலே மறைமுக வரி தான். ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் வராது. அடுத்து இது ஜூலை 1, 2017 முதல் நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டது. ஆமாம். இது இந்தியாவில் வரி கட்டமைப்பை ஒன்றிணைக்கும். கரெக்டு. இங்கிலீஷ்லையும் பார்த்துடலாம், ஒரே நிமிஷம். லாஸ்ட் ஆப்ஷன் வந்து என்னது? இட் வில் யூனிஃபை தி டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் இன் இந்தியா. ஆமாம். அப்போது 1 கரெக்டு, 2வது தப்பு, 3வது கரெக்டு, 4வது கரெக்டு. அப்போ 1, 3, 4 ஆப்ஷனு சி. ஆப்ஷன் சி 1, 3, 4. ஓகே. அடுத்து மேட்ச் இதை ஃபாலோயிங்க. வருமான வரி அதாவது இன்கம் டேக்ஸு 1020. அடுத்து வேட்டு, ஜிஎஸ்டி, கருப்பு பணம். இது நம்மளுக்கு இல்லை. ஸோ இல்லைன்னு பார்த்துடலாம். இன்கம் டேக்ஸ் என்னது? இன்கம் டேக்ஸு ஒரு டைரக்ட் டேக்ஸ். கரெக்ட். வருமான வரி, நேர்முக வரி. அடுத்து எக்ஸைஸ் டியூட்டி வந்து இன்டைரக்ட் டேக்ஸ், நேர்முக வரி. அடுத்து வேட்னா வேல்யூ ஆட் டேக்ஸ், மதிப்பு கூட்டு வரி. வேட்னா மதிப்பு கூட்டு வரி. அடுத்து ஜிஎஸ்டி எப்போ கொண்டு வந்தோம்? ஜூலை 1, 2017. ஜிஎஸ்டி ஜூலை 1, 2017. அவ்வளோதான். அடுத்து மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பார்த்துக்கோங்க. ரைட் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜிஎஸ்டி. இந்த கொஸ்டின் கேட்பாங்க. இதை நான் வந்து உங்களுக்கு மெயின்ஸ் செஷனில் நம்ம போடும்போது பார்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து பார்ட் 1ல் வந்து 7th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டோம். அடுத்து பார்ட் 2ல் வந்து 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டோம். அடுத்து பார்ட் 3ல் வந்து 12th ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம். நம்ம கம்ப்ளீட்டாக ஜிஎஸ்டி பற்றி மட்டும்தான் கவர் பண்ணுறோம். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி அந்த 101வது அமெண்ட்மெண்ட்டு இதில் எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இதில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. அந்த ஆர்டிக்கல் என்னென்னா 279A கிளாஸ் 1. இதுதான் வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கான ஆர்டிக்கல். இது அடுத்து 12th ஸ்டாண்டர்டில் இது கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பார்ட் 1, பார்ட் 2 2 முடிஞ்சிச்சு. அடுத்து பார்ட் 3லேயும் நம்ம பார்த்துலாம். ஜிஎஸ்டிலேருந்து ஒரு மார்க் கூட மிஸ் ஆகாத மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து செக் பண்ணிடலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் முடிஞ்சால் பார்ட் 3ல் நம்ம ஒரு ரிவிஷன் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.